திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்று வழங்குவதில் கொள்கை மறுசீரமைப்பு அவசியம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரைப்படத்துறை தனிப்பட்டவர்கள் சார்ந்தது அல்ல என்றும், எழுத்தாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கலைஞர்கள், சிறு தொழில் துறையினர் உள்ளிட்ட பல தரப்பினரையும் கொண்டது என்று தெரிவித்துள்ளார். படைப்பு திறனை கட்டுப்படுத்துவதில் தெளிவு இல்லாவிட்டால் பொருளாதார நடவடிக்கைகள், மக்களின் நம்பிக்கை உள்ளிட்ட அனைத்தும் பாதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்று வழங்கும் நடைமுறையில் கொள்கை மறுசீரமைப்பு, வரையறுக்கப்பட்ட காலம், வெளிப்படைத்தன்மையான நடைமுறைகள், ஒவ்வொரு தணிக்கை மற்றும் திருத்தத்திற்கும் எழுத்துப்பூர்வமான நியாயமான காரணங்கள் ஆகியவை அவசியம் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல், ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் ஏற்பட்டுள்ள இழுபறிக்கு விசிக எம்பி ரவிக்குமார், திரைப்பட இயக்குநர்கள் ப. ரஞ்சித், மா. செல்வராஜ் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.